சர்வைவர் சீரிஸ் 2024 ஹைப் வந்து ஓவர்லோட் ஆகுது. சர்வைவர் சீரிஸ் 2024க்காக வந்து வெயிட்டே பண்ண முடியல. பிராக் லெஸ்னர் சர்வைவர் சீரிஸ்ல வந்து வராரா இல்லையா, பிராக் லெஸ்னரோட ஸ்டேட்டஸ் என்ன, அண்ட் சர்வைவர் சீரிஸ் வந்து எத்தனை மணி நேரம் ஷோவா இருக்க போகுது, அண்ட் சர்வைவர் சீரிஸ் 2024 வின்னர்ஸ் யாரு, கடைசி பெட்டிங் ஆட்ஸ் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோல வந்து நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்வைவர் சீரிஸோட டைமிங் பார்த்துக்கலாம். சர்வைவர் சீரிஸ் வந்து நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு வந்து லைவா போட போறாங்க. ஸோ கிக் ஆஃப் வந்து தள்ளி விட்டுருங்க, நம்மளுக்கு வந்து மெயின் ஷோ தான் முக்கியம். ஸோ 4:30க்கு வந்து மறக்காம ஏஞ்சுக்கோங்க. ப்ரோ செம்மையா மழை பெய்யுது ப்ரோ, 4:30க்குலாம் ஏஞ்சிக்க முடியாது. பிளட் லைன் மேட்ச் மட்டும் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுங்க. பிளட் லைன் மேட்ச் மட்டும் எப்போ ஆரம்பிப்பாங்க கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு சோரா தெரில. ஆனால் எதுக்கும் சேஃபாக நீங்கள் வந்து 7 மணிக்கு வந்து ஏஞ்சிக்கோங்க. அண்ட் நம்மளோட அடுத்த அப்டேட் பீஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னர் ரிட்டர்னை பத்தி. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து 2024 சர்வைவர் சீரிஸ்ல வராரா? பிராக் லெஸ்னர் வந்து இங்க வர்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. பிராக் லெஸ்னர் வந்து 2024 சர்வைவர் சீரிஸ்ல வரதுக்கு எத்தனை % சான்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா 100லேருந்து 20%. அந்த 20% குத்துருக்க மாட்டேன். பட் WWE வந்து நிறைய டீஸ் பண்றாங்களா, அதனால பிராக்கோட பெர்சன்டேஜ் வந்து நான் 20ன்னு குத்துருக்கேன். மற்றபடி 80% அவர் வந்து வரமாட்டார். பிராக் லெஸ்னர் வந்து இதுக்கப்புறம் வரவே மாட்டார்னு நான் சொல்லல. பிராக் லெஸ்னர் வந்து வரலாம், ஆனா இப்போ இல்லை. அண்ட் நம்மளோட அடுத்த அப்டேட் சர்வைவர் சீரிஸ் வந்து ஒரு பெரிய பேப்பர் வியூவா இருக்க போகுது. ஏன்னா 2024 லாஸ்ட் பேப்பர் வியூ வந்து சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ் தான். அப்போ சாட்டர்டே நைட்ஸ் மெயின் இவெண்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேப்பர் வியூ கிடையாது. ஸோ WWE வந்து எவ்வளோ பெருசாக இதை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ பெருசாக வந்து WWE வந்து இதை கொண்டு போக நினைப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரான் பிரேக்கர் வெர்சஸ் சிஎம்எஸ் வெர்சஸ் லுட்விக் கைசருக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இங்கே வந்து யார் ஜெயிக்கிறது வந்து நிறைய சான்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பிரான் பிரேக்கரை வந்து ரிட்டைன் பண்ணுறது வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் பெட்டிங் ஆட்ஸோ அதான் சொல்லுது. அண்ட் செகண்ட்ல இருக்காரு நம்மளோட சேமஸ், அண்ட் கடைசியா லுட்விக் கைசர். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மேட்ச் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் LA நைட் வெர்சஸ் சின்ஸ்கே நாகாமுரா. இதில் வந்து யார் ஃபேவரட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஷாக் ஆகிடுவீங்க. இதில் வந்து சின்ஸ்கே நாகாமுரா வந்து வின் பண்றதுக்கு வந்து ஃபேவரேட்டா இருக்காரு அக்கார்டிங் டு பெட்டிங் ஆட். பட் LA நைட் வந்து கிட்டதான் இருக்காரு. ஸோ அவரும் வந்து ஜெயிக்கிறது வந்து சான்ஸ் இருக்கு. பட் இங்க வந்து சின்ஸ்கே நாகாமுரா வந்து ஃபேவரேட்டா இருக்காரு. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மேட்ச் உமன்ஸ் வார் கேம்ஸ் மேட்ச். இதுல வந்து லிவ் மார்கன் டீம் வெர்சஸ் ரியா ரிப்லி டீமுக்கான வந்து இங்க வந்து வார் கேம்ஸ் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இங்க பெட்டிங் ஆட்ஸ் வந்து யாருக்கு ஃபேவர்ல இருக்குன்னா ரியா ரிப்லி டீமுக்கு வந்து ஃபேவர்ல இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் டேமியன் பிரீஸ் வெர்சஸ் குந்தர். அண்ட் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறது யார் ஃபேவரேட்டா இருக்காருன்னா அஃப்கோர்ஸ் குந்தர் தான் ஜெயிக்க போறாரு. அண்ட் நம்மளோட மெயின் இவெண்ட் மேட்ச் மென்ஸ் வார் கேம்ஸ் மேட்ச் OG பிளட் லைன் அண்ட் CM Punk வெர்சஸ் த நியூ பிளட் லைன் அண்ட் பிரான்சன் ரீட். யார் ஜெயிக்க போறாரெல்லாம் இருக்கட்டும், பட் இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது நீங்களே யோசிச்சு பாருங்க. பிரான்சன் ரீட் வந்து எங்கல இருந்து சுனாமி போட்டுருவாருன்னே தெரில. அண்ட் ஜேக்கப் ஃபட் வந்து எங்கல இருந்து போய் குதிப்பாருன்னே தெரில. அண்ட் ஜே உசோ, சாமி ஜெயின் அவங்களாம் என்ன பண்ண போறாங்க. அண்ட் CM Punk அண்ட் ரோமன் ரெயின்ஸ்க்கு நடுவில் என்ன நடக்க போகுது. ஸோ பெட்டிங் ஆட்ஸ் அக்கார்டிங் இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிக்க போறாங்கன்னா அஃப்கோர்ஸ் OG பிளட் லைன் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க போறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ நாளைக்கு மறக்காம 4:30 வந்து ஏஞ்சுக்கோங்க. சர்வைவர் சீரிஸ் 2024 வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க.